திரு சுவாமிநாதன் இணையமையில் இருக்கார். சுவாமிநாதன் சார் வணக்கம். இப்போ இந்த 3 கட்சிகள் வந்து அடுத்தடுத்து நகர்வுகளை இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக வந்து உடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள்லாம் நேற்று அவசரமாக வரவழைக்கப்பட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த கட்சியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அங்கே அவர்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி, தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை பற்றி. அதே போல் அந்த அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்துல அந்த அன்னைக்கு நம்மளாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலர் ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். மே 4ஆம் தேதி நான் உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்னு தாவேக்காக நீங்கள் அந்த கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு அவர் வந்து அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார். ஸோ இந்த கணிப்புகளுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு பரபரப்பு அல்லது அடுத்த கட்டத்துக்கான பிளானிங், எக்ஸிக்யூஷனுக்கான பிளானிங்லாம் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை வேற பரபரப்புகள் அங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல, முதல்ல 3 கட்சிகளுமே பதற்றத்துல இருக்காங்க கருத்து கணிப்புகளை பார்த்து. நீங்க கருத்து கணிப்புகள் தமிழகத்தின் திசை வழியை காட்டணும். நீங்க நடந்து முடிந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு 400+ கொடுத்திருந்தாலும் அந்த ஆட்சி வந்ததில்லை. அப்ப அந்த கருத்து கணிப்பு நம்ம பொய்த்து போச்சுன்னு சொல்லிட முடியாது. எண்ணிக்கையில தான் மாற்றங்கள். நீங்க 2011, 16 போன்ற பல காலகட்டங்கள் தவறி இருந்தாலும் கூட அந்த எண்ணிக்கையில மாற்றம் வந்திருக்கும். அது ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்த முறைதான் முதல் முறையாக ஒரு 3 வகையான கருத்து கணிப்புகள் வந்திருக்கேன். தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு ஒரு கருத்து கணிப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்னு 2 கருத்து கணிப்புகள், அதே மாதிரி திமுக மீண்டும் வரும்னு ஒரு 5 கருத்து கணிப்புகள். சோ எல்லா கட்சிகளுமே பதற்றத்தின் உச்சத்துல இருக்காங்க. அததான் இது வெளிக்காட்டுது. நீங்க நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட திமுகவினருக்கு தேர்தல் நேரத்தில் 75 ஆண்டுகள் கட்சி பாரம்பரியம் என்பது 75 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 1967 ஆட்சி கட்டிலுக்கு வந்த இயக்கம். செல்வி ஜெயலலிதா அவர்களால தொடர்ந்து 10 ஆண்டுகள் வெற்றி பெற்ற போதும் எதிர்கட்சி வரிசையில தாக்கு பிடிச்ச இயக்கம். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை ஆட்சி கட்டிலின் அருகிலேயே வர முடியாத சூழலையும் தாக்கு பிடிச்சு இருந்த இயக்கம். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல ஒரு சித்தாந்த அடிப்படையில, நான் சொல்லக்கூடியது ஆளுகின்ற கட்சிகள்ல ஒரு சித்தாந்த அடிப்படையில வலுவான ஓட்டு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி. பாஜகவுக்கு எதிர்துருவத்துல இன்னைக்கும் அகில இந்திய அளவில் கவனிக்கப்படக்கூடிய கட்சி. நாடாளுமன்றத்துல மக்களவையாகட்டும் மாநிலங்களவையாகட்டும் திமுகவினுடைய நகர்வுகள் கவனிக்கப்படக்கூடிய கட்சி. அவங்களுக்கு தேர்தல் நாள்ல விழிப்போடு இருங்க. இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல பாடம் இதற்கு முன்பு எடுக்கப்பட்டதாக ஏதாவது கடந்த காலங்களில் ஒரு சின்ன ஒரு தோராயமாக சொல்லப்படுவாங்க, விழிப்போடு இருப்போம் அப்படின்னு முரசொலியில வரக்கூடிய கடிதங்களாக இருக்கலாம். பட் இந்த முறை வேட்பாளர்களை அழைத்து அவர்கள் பேசுறதும் பதட்டம் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்து கணிப்புகளை நம்பாதீங்க, எப்பொழுதுமே கருத்து கணிப்புகளை மீறி நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லக்கூடியதும் ஒரு பதற்றத்துக்குரிய இடம் தான். இதையெல்லாம் விட பதட்டத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு விஜய் தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட புதிய சக்தியாக வருகிறார். கிட்டத்தட்ட புதிய சக்தி. அவரு மற்றவர்கள் வந்து நான் காத்திருப்பேன்னு சொல்லலையே, ஒரு படையூர்ல நான் காத்திருப்பேன்ங்கிறார். விஜய்க்காக நம்ம எல்லாம் காத்திருந்தாங்களே மக்கள், நான் நம்மன்னு சொல்றது மக்களை சொல்றேன். விஜய் 8 மணிக்கு வருவார், தாமதமாக 7 மணிக்கு கரூருக்கு வந்தார், 12 மணிக்கு வருவதாக இருந்தவருக்காக மக்கள் காத்திருந்தாங்க. இப்ப அவர் காத்திருக்கிறேங்கிறார் அவருடைய வேட்பாளர்களுக்காக. அப்ப அந்த இடமே ஒரு பதற்றத்தின் உச்சம் தானே. நீங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவேளை ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போனா, அது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ, அந்த நேரத்துல தாவேக்காவுக்கான வேல்யூ கூடலாம். அதுதான் விஜய் மதிப்பீடு செய்கிறார். நான் காத்திருக்கிறேன், நீங்க வாங்க அப்படிங்கிற. இதனால் வரை விஜய்க்காகத்தான் மக்கள் காத்திருந்தாரு, விஜய்க்காகத்தான் அவருடைய வேட்பாளர்கள் காத்திருந்தாங்க. முதல் முறையா தேர்தல் ஜனநாயகம்னா என்ன என்பது விஜய்க்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது நான் பாக்குறேன். ஒருவேளை கூவத்தூர் ஸ்டைல்ல, கூவத்தூர் மாதிரி அப்படிங்கிறது அதிமுக பொருந்தமா இருந்தாலும் திமுகவுக்கும் எதிர்காலத்தில் பொருந்தக்கூடிய மாதிரியா மாறலாம். அந்த அச்சம் கூட விஜய் அவர்களுக்கு இருக்கலாம். அதனால கூட அவர் நான் காத்திருக்கிறேன்ங்கிறார். அவரு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், அந்த இடத்துக்கு வர்றதே ஒரு தலைவர் தன்னுடைய தலைமைத்துவத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் நான் பாக்குறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த தேர்தல் கருத்து கணிப்பு அவருக்கு கொடுத்திருக்கா, இல்ல தேர்தலே அவருக்கு ஒட்டுமொத்தமா கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இந்த கருத்து கணிப்பு கொடுத்திருக்கிற பதட்டம் தான். நீங்க ஒரு 1-2 நிறுவனங்கள் விஜய்க்கு 120, 100, 80 என்று சொல்லலாம். பட் விஜய்க்கு நேரம் காலம் உணர்த்தப்பட்டிருக்கும் தானே. நீங்க அதை விட முக்கியமானது சார், விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்பி இருப்பார். வீட்டுக்கு ஒரு ரசிகர் தனக்கு இருக்கிறார். விஜய் 20% எடுப்பாருன்னா நான் 20க்கும் அதிகமாகவே எடுப்பாரு நான் கணிக்கிறேன். நான் களத்துக்குள்ள போயிருந்தேன். சிறுபான்மையினர் ஓட்டுகள் அவருக்கு வருகிறது, இந்துக்களுடைய ஓட்டுகள் வருகிறது. கிட்டத்தட்ட ஜாதி கடந்து மதம் கடந்து எல்லா எல்லை கோட்டையும் விஜய் கடக்கிறார் சார். நான் இந்த தேர்தலில் பார்த்த அணுகுமுறை, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். கன்னியாகுமரி ஒரு சின்ன உதாரணம். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை ஏன் நான் வந்து தமிழ்நாட்டு ஒட்டுக்கும் நான் பொருத்தி பார்க்கிறேன். ஏன்னா இங்க மட்டும்தான் தேசிய கட்சிகள் உயிர்ப்போட இருக்கு, திராவிட கட்சிகள் உயிர்ப்போட இருக்கு. நீங்க தேசிய கட்சின்னு பாத்தீங்கன்னா காங்கிரசும் பாஜகவும் இங்க வலுவா இருப்பாங்க. மாநில கட்சிகள்ல பாத்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி தொகுதிகள்ல திமுக அதிமுக வலுவா இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டிலேயே 3 கவுன்சிலர் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல தான். அதுல முதல் ஒரு யூனியன் கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சதே ராஜாக்கமங்கலம் துறைன்னு ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கடற்கரை கிராமத்துல இருந்தா. சோ இங்க உள்ள வாழ்வியலை பாக்குறப்பயே பொதுவா இந்த மாவட்டத்துல ஒரு அரசியல் இருக்கும் சார்.
பாஜக வேணுமா வேண்டாமா? இந்த தேர்தல்ல இது போன்ற மாவட்டங்கள்லயே பாஜக வேணுமா வேண்டாமாங்கிற அரசியலே காணாம போயிருச்சு. விஜய் வேணுமா வேண்டாமான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அப்ப இதெல்லாம் விஜய்க்கு அட்வான்டேஜா இருந்தா கூட அவர் ஒருவேளை அவர் நினைத்திருப்பார் நம்ம தான் முதல்வர் ஆகி விடுவோம், நம்ம தான் முதல் வேட்பாளர்னு இருந்திருக்கலாம். பட் அந்த இடத்தில் எண்ணிக்கையை பார்த்த பொழுது ஒரு பதற்றம் வந்திருக்கும். ஒருவேளை 20 ஜெயிப்போமா, 18 காட்டுறாங்களே, 15 காட்டுறாங்களே, சிலர் 0 காட்டுறாங்களே, ஒருத்தர் 120 காட்டுறாரு. அப்பதான் அவருக்கு நினைவு வந்திருக்கும். ஒருவேளை நம்மகிட்ட 10 பேர் ஜெயிச்சு நம்ம ஊர் ஊரா போய் கை காட்டி நமக்காக ஒரு ஓட்டு வங்கி வந்து அந்த வேட்பாளர்களுக்கு சுயசெல்வாக்கு இல்ல, அவர்களை நம்மால் வெற்றி பெற்றவர்கள் நம்மை விட்டு தடம் புரண்டு வேற ஏதாவது அணிப்பக்கம் போயிருவாங்களோ, அல்லது அவர்கள் மொத்தமாக சரிபாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது விஜயிடம். அப்படி இல்லைன்னா ஒரு வார்த்தையை சொல்லலாமே, நீங்க மற்றவங்களுக்கு தான் இது எலெக்ஷன், நமக்கு எமோஷன், எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கறதோடு முடிச்சிருக்கலாமே, நான் காத்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய இடமே விஜயனுடைய பலவீனத்தை காட்டுது அப்படின்னு பாக்குறேன். திமுக அதிமுக இரண்டுமே பதற்றத்தில் தான் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். இந்த திமுக அதிமுகவுக்கான பதட்டம் நேச்சுரலி ஃப்ரம் தாவேக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல மக்கள் வந்து இப்ப திமுக எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்டாண்டான ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறதையும் அதிமுக எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆன்டி ஸ்டாலின், ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற ஸ்டாண்டையும் ரெண்டுமே இல்லாம ப்ரோ விஜய் அப்படிங்கிற ஸ்டாண்டை நோக்கி நகர்த்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி இருக்கு இந்த காம்போசிஷன்? இல்ல, நிச்சயமா நீங்க கேட்ட அந்த கடைசி புள்ளிதான் சரியானது. ப்ரோ விஜய் அதுதான். இந்த தேர்தல் காலத்துல பிஜேபி எதிர்ப்பும் போயிருச்சு, பிஜேபி ஆதரவு நிலைப்பாடும் போயிருச்சு. நீங்க பாஜகவினரே நான் சொன்ன இந்த புள்ளி கரெக்டா இருக்கா திரு சாமிநாதன்? ஆன்டி ஸ்டாலின், ஆன்டி டிஎம்கே அந்த பாயிண்ட் வந்து இந்த 3 கட்சிகளும் வச்சாங்க, அந்த புள்ளி எடுபடலையா? எடுபடல, நிச்சயமா எடுபடல சார். இந்த தேர்தல்ல 2 போட்டி தான் சார். விஜய் சொல்ற மாதிரி திமுக வெர்சஸ் டிவிகேனோ அல்லது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேனோ, பிஜேபி வலதுசாரிகள் வெர்சஸ் இடதுசாரிகள் களம் கிடையாது. விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கமா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் களத்துல தங்கள் பலத்தை காட்டியிருக்காங்க. நீங்க வந்து நாம் ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேர்தல் முடிவு இது நமக்கு காட்டும். தொகுதிக்கு 30,000 ஓட்டு 35,000 ஓட்டு தாவேக எடுக்க தான் போறாங்க. அது வெற்றி பெறும் நான் சொல்லல. தொகுதிக்கு 35,000 ஓட்டு எடுக்கிறாங்க, தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டை அவர் பிரிச்சு எடுத்துட்டார். அதனாலதான் திமுக அதிமுக இடையில போட்டி கூர்மையாகி விட்டது. இல்லைன்னா திமுக வந்து அவர்கள் சொன்னதை போல 150 இடங்கள் ஜெயிக்கிற ஆற்றலோட தான் அவங்க இருந்தாங்க. நீங்க களத்துல விஜய் தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டை தனியாக எடுத்துட்டார். இன்னொன்னு சார், வழக்கமா திமுக ஒரு அரசியல் செய்வாங்க சார், அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது சரியான அணுகுமுறை தான். நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% தான் பாஜக எடுக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் 82%. நீங்க அந்த பாஜக அணி எடுத்த 18 விட்டுட்டு பாத்தீங்கன்னா 82%. அது பாஜக எதிர்ப்பு ஓட்டு. 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களையும் திமுக வெற்றியோட அடிநாதம் பாஜக எதிர்ப்பு. அதிமுக விமர்சிக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கல, முழுக்க முழுக்க அவர்களுடைய விமர்சனம் பாஜக எதிர்ப்பு. இந்த தேர்தல்ல பாஜக ஆதரவு அரசியலும் இல்ல, பாஜக எதிர்ப்பு அரசியலும் இல்ல. களத்துல விஜய் கூர்மையாகி விட்டார். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் விஜய் கூர்மையடைந்ததை நமக்கு 4ஆம் தேதி முடிவுகள் தெரியும். பட் அவருக்கு வெற்றியா அது கன்வெர்ட் ஆகல. திமுக இடையில சமபலத்தோடு மாறிவிட்டது. ஆனா கணிப்புகள்ல இப்ப நீங்களும் தொடர்ச்சியா பல ஊடகங்கள்ல பேசுறீங்க, அந்த ஒரு எட்ஜ் வந்து இந்த 2 இதுலயும் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கூடுதலாக இருக்காதா, அதனுடைய பலனை அதிமுக அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிறது கூட உங்களுடைய பார்வையாக நீங்க வைக்கிறீங்க. தாவேக பிளஸ் வந்து திமுகவை தாவேக எதிர்ப்பதனால் ஒரு லிட்டில் அட்வான்டேஜ் அதிமுக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் தொடர்ச்சியா பார்க்க முடியுது. ஆனா இப்ப இந்த பதட்டம் கூடியிருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல 2 பெரிய கட்சிகளும் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்ச முடியுது. நாம் தமிழர் எங்க ஸ்டாண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைக்குதா சார்? இல்ல சார், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மிகுந்த அதிருப்தியும் வேதனையிலும் இருக்காங்க அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். ஒரு சின்ன திருத்தம் மட்டும், நான் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இதுல லாபம்னு சொல்றேன், ஆட்சி திமுக தான் வரும். நீங்க அந்த பாயிண்ட் தான் ஐ செகண்ட் ஒரு பாயிண்ட், அதுதான் நீங்க சொன்னது தான் நான் கேட்டேன். ரைட், ஆமா ஆமா சார். அது ஏன் வந்து அதிமுக லாபம்னு சொல்றேன்னா, கிட்டத்தட்ட நீங்க திமுக எதிர்ப்புங்கிறத உருவாக்குறதுல அதிமுகவை விட தாவேக தான் காரணம். நீங்க திமுக தீய சக்தியின் களத்துல போய் சொன்னதா இருக்கலாம். பயனாளிகள் ஓட்டு சார், நீங்க மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களால் அடைந்த பயனாளிகள் ஓட்டு 1,31,00,000 பயனாளிகள். அவங்க எப்படி இரட்டை இலை பக்கம் திரும்பி வருவாங்க நம்மளால சொல்லிட முடியும். ஆனா விஜய் பிரிச்சு எடுத்துட்டாரு வெளியே. அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அதிமுக காப்பாற்றப்படும். ஆனா சாமிநாதன் சார், ஆனா இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம கிட்டத்தட்ட 2.5 கோடி பெண்கள் மகளிர் வந்து வாக்களித்திருக்கதா சொல்றாங்க. அதுல வந்து நீங்க தோராயமா 2 கோடி பேர் எடுத்துக்கோங்க. 1,31,00,000 பேருமே திமுகவுக்கு வாக்களித்ததாக சொல்லியிருந்தாலும் கூட நீங்க சொல்ற கணக்குப்படி அதிலிருந்து ஒரு பகுதியை விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 1 கோடி பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க யாருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க பெரிய கேள்வி இருக்கே. அது அதிமுகவுக்கு இருக்கலாம், நாம் தமிழருக்கு இருக்கலாம்,
அல்லது கூட்டணி கட்சிகள் இந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டிஸ்லாம் இருக்கே சார். ஆமா, நிச்சயமா இருக்கு சார். கிட்டத்தட்ட 1,31,00,000 பயனாளிகள், வெளியில 70 லட்சம் பெண்கள் இருக்காங்க. இதுல அரசு ஊழியர்கள், அந்த வகைமையில முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க ஒரு 10 லட்சம் பேரை விட்டா கூட ஒரு 60-70 லட்சம் பேர் விஜய்க்கும் அதிமுகவும் போட்டிருப்பாங்க. அவங்க இலவசம் கிடைக்கலங்கிற அதிருப்தியில போடக்கூடியவர்கள். நாம் தமிழர் கட்சி இலவசமே சொல்லலையே. நீங்க சீமான் அவர்களுடைய பலவீனம் அல்லது பலம் ரெண்டுமே ஒன்றுதான். அவர் மாற்று சக்தியாக நிற்கிறார் களத்துல. அவர் மற்ற கட்சிகள், நீங்க விஜய் பெரிய முகம், நடிகர் எல்லாம் சொல்லுங்க. ஆனா திமுக 1000 ரூபாய் இருக்கிற மகளிர் உரிமை தொகையை 2000 மாத்திரைக்கிறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி குல விளக்க திட்டம் அதே 2000 ரூபாங்கிறார். விஜய் 2500ங்கிறார். சீமான் ஒண்ணும் தர மாட்டேங்கிறார். அவன் மக்கள் இன்னைக்கு சாதாரணமா தேர்தல் ஜனநாயகத்துல நம்ம எல்லாம் தவறுன்னு மீண்டும் மீண்டும் கண்டிக்கப்படக்கூடிய ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற மெத்தடு, அந்த மெத்தடே எனக்கு பணம் கிடைக்கலன்னு போன் போட்டு கேக்குறாங்க. உள்ளூர்ல இருக்கிற கிளை செயலாளர்கிட்ட, பேரூர் செயலாளர்கிட்ட இன்னும் எங்க வீட்டுக்கு பணம் வரல அப்படின்னு கேக்குறாங்க. மக்கள் அந்த கல்ச்சருக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்துல உரிமை தொகைன்னு இருக்கக்கூடிய தொகையை கூட, அது கொடுக்கறது கூட இலவசம் தான், மீனை கொடுக்காத, மீன் பிடிக்க கத்துக் கொடுன்னு சீமான் அவர்கள் எடுக்கிற வகுப்பை கேட்பதற்கு மக்கள் தயாராக இல்லை. அதனால நாம் தமிழர் முகாமை பொறுத்தவரை தேர்தலுக்கு பின்பு என்கிற நிலைப்பாட்டுல அவங்க கவனம் செலுத்தலன்னு தான் நான் பாக்குறேன். காரைக்குடியில அவரே பின்தங்கிதான் இருக்கிறார். நான் களத்துக்கு போயிருந்தேன். காரைக்குடியில சீமானவர்களே பின்தங்கிதான் இருக்கிறார். அப்ப ஒரு கட்சியினுடைய தலைமையே பின்தங்குகிற பொழுது அதனுடைய தாக்கம் தான் தொண்டர்கள் மனநிலையிலே இருக்கும். விஜயால் சீமானுக்கும் ஒரு பேரிழவு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சாமிநாதன் சார், ஒரு சின்ன கேள்வி மட்டும் உங்ககிட்ட பதில் வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 கட்சிகளுக்கான திரு அக்னீஸ்வரன் சொன்னாரு, எந்த பதட்டமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? தாவேக்காவால் 2 திராவிட கட்சிகளுக்கும் தாவேக்காவில உச்சபட்ச பதட்டத்துல இருக்காங்க 2 திராவிட கட்சிகளுமே. ஏற்கனவே ஆளுகின்ற 2 கட்சிகளுமே இன்னைக்கு இந்த அளவிற்கு பதட்டப்பட்டதுனாலதான் நீங்க கருத்து கணிப்பை நம்பாதீங்கன்னு ஒரு அறிக்கை வருது இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து. இன்னொன்று அவங்க பேசினாங்களே, ஆல் பாஸ் நான் தான் போட்டேன், ஆல் பாஸ் போட்டதெல்லாம் மறந்துடாதீங்க, நீங்க பாஸ நான் போட்டேன், ஆனா நீங்க வேற ஒரு பக்கமா ஓட்ட போட போறீங்களா அப்படிங்கிற கேள்வி ஏன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்துல இடம்பெற்றது? கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஏன் கரூர் கூட்டத்துல ஒரு ஆதரவு குரலை எழுப்புவதை மையப்படுத்தி அவர் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது? ஏன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்களுக்கு கடைசி நேரத்துல, திமுக ஆட்சி முடிய போகிற நேரத்துல கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு ஏன் லேப்டாப் வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது? அது அதிமுகவுக்கு பயந்தா? அதிமுக இளைஞர்கள் இருக்கிறாங்களா? அதான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுரு. இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த போது விஜய் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார். இரும்பு கரம் போல இளைஞர்களை உள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதிமுக ஒரு உற்பத்தி ஃபேக்டரி மாதிரி யங்ஸ்டர்ஸ் அடுத்தடுத்த ஜெனரேஷனை ஈர்த்திருக்கிறதா? அது அந்த கட்சியினுடைய பின்னடைவா பார்க்கல. கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு பல நெருக்கடிகள் இருந்தது. கிட்டத்தட்ட பல பிளவுகளாக இருந்தாங்க. ஓபிஎஸ் வெளியேற்றம், தொடர்ந்து சசிகலா அவர்கள் தனியாவர்த்தனம் ஆடியது, கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்களோடு இப்பொழுதுதான் இணைந்திருக்கிறது. பல குழப்பங்கள் இருந்தது. அவர்கள் இளைஞர்கள் ஈர்க்க முடியல. விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது 10 வயதாக இருந்த மாணவன் இன்னைக்கு ஓட்டு போட போறான் 18 வயசுல. இந்த 8 ஆண்டு காலங்கள்ல அதிமுக அவனுக்கு தெரிந்திருந்தாலே ஒரு இளைஞனுக்கு அது ஓபிஎஸ் சண்டை, இபிஎஸ் சண்டை, டிடிவி தினகரன் முரண், சசிகலா அவர்களோட மோதல், இன்னைக்கு திமுக முன்வைக்கக்கூடிய அதிமுக அடிமையாகி விட்டது, டெல்லிக்கு தலை குனிந்து இருக்கிறது, இது போன்ற வாதங்கள் தான். நான் அதுதான் சொல்ல வந்தேன். அப்ப வாராது வந்த மாமணி மாதிரி அதிமுக லாபம் சேர்க்கிறதுக்கு அந்த இளைஞர்களோட துண்டா கட் பண்ணி விஜய் கொண்டு போயிட்டார். அது திமுக அதிமுக போட்டி கூர்மையாக்கிருச்சு. தான் என்னுடைய. ஓகே சாமிநாதன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? நிறைவா உங்ககிட்ட இருந்து. இல்ல, யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக அமைவதற்காகத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. விஜய் தான் காரணம். விஜய் திமுக அதிமுக போட்டியை கூர்மைப்படுத்தி இருக்கிறார். திமுக ஒரு அணியாக சேர்ந்து ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை அடைய முடியும்னு நினைக்கிறேன். அது ஒருவேளை விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேதப்படுத்தி இருந்தா அது அதிமுக திமுக ரெண்டுமே இன்னும் கூர்மையா ரொம்ப நெருக்கமாக மோதுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் இந்த தேர்தலோட மையப்புள்ளி விஜய் தான். நான் முன்னாடியே சொன்னதுதான், இந்த தேர்தலில் மக்கள் திமுக versus அதிமுக, பிஜேபி எதிர் திமுக அப்படிலாம் ஓட்டு போடல. விஜய் ரசிகர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடியவர்களா ஏதோ ஒரு வகையில போட்டிருக்காங்க. அப்படி போட்டாதான் 20% வரும். 5 ஓட்டுல 1 ஓட்டாவது விஜயும் வாங்கியிருக்கிறார். சாமிநாதன் சார், நம்பர்ஸா இந்த இப்ப இவங்க கொடுத்திருக்க படி நம்பர்ஸ் வர்றதுக்கு இந்த இரட்டை இலக்கம்ங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இரட்டை இலக்கம் என்பதற்கான சாத்தியக்கூறு சற்று குறைவுதான் பாக்குறேன் சார். ஏன்னா இன்னைக்கு விஜயனுடைய செல்வாக்கு என்பது ஒரு தொகுதிக்கு 40,000 ஓட்டை வாங்கி தரும். அதற்கு மேல உள்ள செல்வாக்கு என்பது வேட்பாளர்களுடைய செல்வாக்கு. சில தொகுதிகள்ல, இப்ப திருநெல்வேலி போன்ற தொகுதிகள்ல டிவிக்கே பணம் கொடுத்திருக்காங்க. அப்படிதான் தகவல்கள் வந்தது எனக்கு. அது மாதிரியான சில தொகுதிகள் உள்ளூர் சென்னையிலே கொடுத்திருக்கதா தகவல் வருது. ஆமா ஆமா. அப்ப எல்லா கட்சிகளும் அதுல ஒரு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். அப்ப கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையமே சொல்றாங்க 543 கோடி பறிமுதல் பண்ணிருக்கோம் மொத்தமா. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. சோ அப்ப ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸால ஒரு 25,000 ஓட்டு அவங்களும் ஏற்கனவே உழைத்து வைத்திருந்தாங்கன்னா அது வெற்றி இலக்கா மாறும். அது ஒரு 5 முதல் 4 இடங்கள் என்பது உறுதியாக தெரியுது. அது 8, 9 கூட போகலாம். அதை தாண்டுவது என்பது கொஞ்சம் அதிசயமான நிகழ்வு நடந்ததான் முடியும் பாருங்க.